கண்ணீரை அவர் விதையா பார்க்கிறார். எங்க என்ன கண்ணீர் வடிக்க வச்சார்னா உழுத நிலத்துல தான். உழுத நிலத்துல, உழுத நிலத்துல ஒரு விதை விதைக்கப்படுதுன்னா அது முளைக்கும். உழுத ஏதோ ஒரு நிலத்தில் அல்ல, அதாவது விதைக்கும்படியா உழுத நிலத்தில் ஒரு விதை விதைக்கப்பட்டால் அந்த விதை நிச்சயம் முளைக்கும். ஆமா, நான் என்னை எங்கேயோ இந்த கண்ணீரை விதையா விதைக்க விடல, உழுத நிலமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் விதைக்க வச்சிருக்கிறார். இந்த கண்ணீர் முளைக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கை. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு பலன் செய்ய வல்லவரா இருக்கிறார். என்ன எங்க கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறார்னா உழுத சரீரத்துல. ஆமென். எப்ப ஒன்னு சும்மா ஒரு இடத்துல கண்ணீர் வடிக்க வைக்கல. இந்த நிலம் ரொம்ப உழப்பட்ட நிலம். கல்வாரியை பாருங்கள், உழப்பட்ட நிலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து சொல்ற, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் வடியுங்கள். எந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அடி வாங்கிட்டு போறார், அடி வாங்கிட்டு போறார். அந்த சரீரம் முழுவதும் உழப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்துக்கு பக்கத்துல வந்து அழுற கண்ணீர். ஆண்டவர் சொல்றார், இந்த நிலத்துக்கு வேண்டி அழாத, நீ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழ. நீ அழுகிற கண்ணீர் இந்த நிலத்துல விதையா விழும். விதையா விழுந்தது இந்த நிலத்துல முளைக்கும். கிறிஸ்துவால் காரியம் சாத்தியமாகும் என்று, என் ஜெபத்திற்கு கிறிஸ்துவால் பதில் உண்டு என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி